குருவே போற்றி, திருவை போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. திருப்பயற்றூர் இறைவன் இருக்கின்ற சிவபெருமானுடைய கைலை மலையை ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானம், தமிழில் புட்பக விமானம்னு சொல்லுவாங்க, கடந்து போக முடியாத நிலை ஏற்பட்டது. நம்ம தேர் இனிமேல் இதுக்கு மேலே போகாது என்று அந்த தேரோட்டி ராவணனிடத்தில் சொல்லுகிறான். அப்போ அந்த தேரோட்டியை மேலே கோவப்படுறான். ராவணன் கோவப்படுகிறான். தேர்லேருந்து வேகமாக இறங்கி சிவபெருமான் அமர்ந்திருக்கிற கைலை மலையை பெயர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்யும் பொழுது ஆரவாரம் செய்கிறான். மலையே நடுங்குகிறது. மலை அசைவதனால பார்வதி அச்சப்படுறாங்க. சிவபெருமான் அவனுடைய 10 தலைகளையும் விரலால் நசுக்கி அந்த மலைக்கு கீழே அழுத்திடுறாரு. அதற்கு பிறகு அவன் பாடுகிறான். அந்த எப்படி பாடனாங்கிறத கூட திருநாவுக்கரசர் பாடி காட்டுறாரு. தேத்தேத்தா தேத்தெத்தா தேத்தெத்தா. அது அந்த ஓசை பற்றிய ஒரு குறிப்பு. அதில் சந்தம் இருக்குமில்ல, அந்த சந்த குறிப்பு, அது அந்த சந்த குறிப்போடு பாடுறான். அதற்கு பிறகு அவனுக்கு சிவபெருமான் அருள் செய்கிறார். இந்த கதை மூலம் நாம் என்ன தெரிகிறோம்னா, சிவபெருமான் இருக்கிற மலை, அதை கடந்து நம்ம தேர் போகலைன்னா அதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகளை அவன் கையாண்டிருக்கணும். மலையை நம்ம எடுக்கணும், மலையை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அது ராவணனுடைய ஆணவத்தையும் அவனுடைய தன்முனைப்பையும் காட்டுகிறது. சிவபக்தனாக இருந்தாலும் அவன்கிட்ட இந்த ஆணவம் முனைப்பு இருந்தது. சிவபெருமான் இருக்கிற மலையை நாம் எடுக்கிறோமே என்ற அச்சம் அவனுக்கு ஏற்படலை. அதற்கு காரணம் அவன் தன்னுடைய உடல் பற்று மேல் மிகுந்த, உடல் பற்றினால் உடல் வலிமை, உடல் பற்றல்ல, உடல் வலிமையினாலும் அவனுக்கு ஒரு செருக்கு இருந்தது. அந்த செருக்கு தான் இதையெல்லாம் செய்ய வச்சது. அறிவினால் செருக்கு வரும், வலிமையினால் செருக்கு வரும். அதில் இவனுக்கு வந்த செருக்கு வலிமையினால் வந்த செருக்கு. அப்போது சிவபெருமான் அவனுடைய அந்த செருக்கை கட்டுப்படுத்துறதுக்காக தன்னுடைய கால் விரல்களால் அழுத்திய பிறகு அவன் பாடுகிறான். பாடிய பிறகு இறைவன் அவனுக்கு வரங்கள் கொடுத்த செய்தியெல்லாம் வேறு நிறைய மந்திரங்களில் வெவ்வேறு விதமாக ராவணன் வரலாறு வரும். வேறு மந்திரங்களில் போனோம்னா அதற்கு பிறகு வரங்கள் கொடுத்தாரு, வாழ் கொடுத்தாரு. ராவணனுங்கிற பேரே அதுக்கு பிறகு தான் வருது அவனுக்கு. மலைக்கு கீழே சிக்கி அழுததுனால தான் என்ன பேரே வருது. ராவணன்னா அழுதவன் அர்த்தம், ராவணன்னா அழுகின்றவன் அர்த்தம். அழுகிறவங்கிற பேரே அதற்கு பிறகு தான் வருகிறது. அதையெல்லாம் இந்த வரலாற்று மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். அதெல்லாம் 32வது பதிகத்தை நாம் நிறைவு பண்ணிட்டோம். இனி அடுத்த 1 மாதத்திற்கு திருமந்திரம் நம்ம சொல்லு வரைக்கும் என்ன கொண்டு வரணும்? திருமந்திரம் இந்த கோயில் வகுப்பில் கொண்டு வரணும். எத்தனாம் தந்திரம் நமக்கு? தந்திரம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த பாடப்பகுதிக்கு நம்ம போகலாம். சிவாய நம. இதை போட்டுவிட்ருங்க, எத்தனை நிமிஷம்னாலும்.